ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதளவில் 1000 குழப்பங்களோடும் வேதனைகளோடும் இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ எந்த அளவுக்கு வேதனைகள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுமக்கினாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன்னை தேடி இப்பொழுது நான் வந்துள்ளேன். அலட்சியமாகவே எந்த ஒரு விஷயத்தையும், நான் சொல்லும் விஷயங்கள் எதையும் அலட்சியமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பமாகவும் நினைக்காதே. நான் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் சொல்வேன். மற்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நான் உன்னை எப்பொழுதும் குழப்ப மாட்டேன். தங்கமே, உன்னை நான் ஒரு நிமிஷம் தேடி வருகிறேன். உன்னிடம் இந்த விஷயம் எப்பப்போ நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன் என்றான். எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். இந்த சாயாகிய நான் உனக்கு தேவையான அத்தனை விதமான வரங்களையும் அள்ளி கொடுப்பேன். நீதான் நினைக்கிறாய் சாய் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று. ஆனால் இந்த சாய் எவ்வளவு தூரம் உன்னை அற்புதமாக வாழ வைக்க வேண்டும், அதிசயமாக வாழ வைக்க வேண்டும். எல்லாருக்கும் மத்தியில் தலை குனிந்தாய், தலை நிமிர்ந்து ஒரு சிறந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்று எவ்வளவு தூரம் நான் நினைக்கிறேன். உனக்கு அது புரிகிறதா இல்லையா? தயவு செய்து ஒன்றை ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த தெய்வமும் உங்களை ஒரு பொழுதும் கஷ்டப்படுத்தாது, நஷ்டப்படுத்தாது. வாழ்க்கையில் இன்பம் என்று ஒன்றைதான் கொடுக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டங்களையோ வாழ்க்கையில் மன பாரங்களையோ கொடுக்காது. தேடுவது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன தேடுகிறாய் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்காகவே கிடைக்கும். பல காலம் பல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் எல்லாமும் வெறுப்பாக மாறி இருக்கிறது. இப்பொழுது கூட நீ என்னிடம் சொல்லும் விஷயம், எனக்கு என்னதான் சாய் செய்ய போகிறாய்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, நிலை இல்லாமல் ஒவ்வொன்றும் இருக்கிறதே, நீ என்னதான் சாய் செய்ய போகிறாய் என்பதை தான். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதை கூடிய விரைவிலேயே நான் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான ஐஸ்வர்யத்தையும் நிலையான வருமானத்தையும் நான் கொடுப்பேன். எதையும் எப்பொழுதும் தரமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையே கொடுப்பேன் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உனக்கு தேவையான யோகங்கள், உனக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷங்கள் கூடிய விரைவிலேயே கிடைக்கும். காலம் உன்னை எப்பொழுதும் சரியான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், அதாவது இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இதுதான் வருமானம், அதுதான் வருமானம் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு நிலையான வருமானமும் நிலையான அதிர்ஷ்டமும் கிடைக்க ஆரம்பிக்கும். முயற்சி எடுத்தால் எல்லாமும் வெற்றியே. உனக்கான யோகம், உனக்கான நேரம், உனக்கான காலம் எல்லாமும் படிப்படியாக என்னிடம் எல்லாவற்றுக்கும் தயாராகவே இருக்கிறது. நீ நினைக்கிறாய் இதுதான் நடக்குமோ, இப்படிதான் நடக்குமோ, அப்படிதான் நடக்குமோ என்று. அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சிறப்புகளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் உண்டு. எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து காப்பாற்றிய இந்த சாயாகிய நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நினைக்க கூடாது. ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நீ இதற்கு பிறகு நிறைய சந்தோஷங்களையும் பார்ப்பாய். எதற்குத்தான் குழம்புகிறாய்? எதற்குத்தான் தவிக்கிறாய்? குழம்புவதோ தவிப்பதோ மனதில் எப்பொழுதும் தேவையல்ல. குழம்பாதே, தவிக்காதே. எப்பொழுதும் வாழ்க்கையில் நிம்மதியின்றி நடுங்கி நிற்காதே. வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும்
நிம்மதிகள், சந்தோஷங்கள், ஐஸ்வர்யங்கள் என்று தானாக ஒவ்வொன்றாக வரும். நிம்மதி இல்லாமலோ ஐஸ்வர்யம் இல்லாமலோ இருக்காது. இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான தீர்மானங்களும் ஏற்கனவே எழுதி வைத்ததுதான். அதனால் இது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று எந்த காரணத்தை கொண்டு எப்பொழுதும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய தேவைகள் எல்லாம் நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் குறைப்பேனே தவிர இதற்கு பிறகு புதிதாக ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோ இல்லை அவர் மூலமாக கஷ்டத்தை கொடுப்பதோ நான் எப்பொழுதும் ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவிக்க வைப்பது போலவே செய்ய மாட்டேன். திருப்தியை கொடுக்க போகிறேன் என்று சொன்ன நான் கஷ்டத்தை கொடுக்க எப்படி மனம் வரும்? எனக்கு ஒரு காலமும் ஒரு நேரமும் ஒரு இடத்திலும் கஷ்டம், அதாவது என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தது கூட அல்ல. அதனால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டம் என்பது வராது. இதுவரைக்கும் இருப்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறைப்பேன், எடுப்பேன். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் என்று எதுவும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். நம்பி என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து விட்டாய். நான் உனக்கு எதுவுமே செய்யாத பொழுதே, இதுவரைக்கும் நான் எதுவுமே உனக்கு, அதாவது நீ என்னிடம் முதலாக வந்த பொழுது உனக்கு நான் எதுவுமே செய்யவில்லை. ஆனாலும் இறுக்கமாக கையை பிடித்தாய். எனக்கு நீ இருக்க சாய், நீ எனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வ சாய் என்ற ஒரு எண்ணத்தை உன்னுடைய மனதில் உண்டாக்கி கொண்டு என்னிடம் நீ வந்தாய். அந்த எண்ணத்தை வீணாக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு விதமான இடங்கள், அதாவது உன் வாழ்க்கை வீணாகி விட்டது பத்தியா, அப்பயே சொன்னேன் இப்பயே சொன்னேன் என்று எந்த ஒரு பேச்சுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இடங்களை கொடுக்க மாட்டேன். நல்ல காரியம் நடக்கும், ஐஸ்வர்யம் நடக்கும், செல்வங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒன்றல்ல இரண்டல்ல நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு படிப்படியாக செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். இன்றும் என்றும் உனக்கான ஒரு புதிய ஒரு பாதையை நான் காட்டுவேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.